அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். சிவசங்கரி மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேச்சுலர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ரஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற தகவல் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இதில் சொல்லப்படக்கூடிய மலர் மருந்துகளையும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல மலர் மருந்து எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனையா உடனே இந்த மலர் மருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி ரெடிமேடாக ஒரு ரெமெடி எடுத்துக்கலாங்கிற மாதிரி. பட் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக மலர் மருத்துவத்தின் மீதும் சரி, மலர் மருந்துகள் மீதும் சரி நமக்கு அதீதமான ஒரு மரியாதையும் வரும். அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்கிறனால தான் இன்னும் மலர் மருந்துகள் நிறைய இடத்துல சென்றடையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கண் தெரியாத நபர்கள் யானையோடைய ஒவ்வொரு பக்கத்தையும் தடவி பார்த்துட்டு மொத்தத்தில் யானையை பார்க்கும் பொழுது காலை தொட்டு பார்த்தவர் அது ஒரு தூண் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறதும், காதை தொட்டு பார்த்தவர் அது முறை மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறதும் எப்படி நமக்கு அபத்தமாக இருக்குதோ அதே மாதிரி தான் மலர் மருந்தை நீங்கள் முழுமையாக ஆராயாமல் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தலைவலியாக அதுக்கு மலர் மருந்து, அல்சராக அதுக்கு இதுதான் மலர் மருந்து அப்படிங்கிற ஒரு போக்கு இன்றைக்கி அதிகமாக நிறைய பேர்கிட்ட காணப்படுது. அதனால தான் இது ஒரு அற்புதமான முறை, நிறைய பேரை போய் சென்றடையலை சரியான முறையில் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்போவுமே உண்டு. ஸோ அதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் இந்த யூடியூப் வாயிலாக மலர் மருத்துவத்தை எவ்வளவு ஆழமாக ஒரு தெளிவான ஒரு புரிதல், யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அது தெளிவாக புரியணுங்கிற ரீதியில் தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 500 வீடியோக்களுக்கு மேலே மலர் மருந்தை பற்றி மட்டுமே நம்ம பதிவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நாம் சொல்ல போகிற ஒரு விஷயமும் அப்படி தான். பொதுவாக சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையும் சரி, அவங்களோட சுற்றி இருக்கிற நபர்களோட வாழ்க்கையும் சரி ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது தான். நம்மளோட வாழ்க்கையில் பயணம் பண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கையில் இந்த சந்தேகத்தால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம், நிறைய சினிமா படங்கள்லேயும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். இதை போக்குவதற்கும் மலர் மருந்துகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% இருக்குது. முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த சந்தேகம்ங்கிற ஒரு விஷயம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இதுக்கு மலர் மருந்தை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம், எந்த மலர் மருந்து இந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துருச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது, அதை என்னால் வெளிப்படையாட்டியும் பேசவும் முடியலை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புழுங்குறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பயம் வருது. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பயம். இந்த பயம் அவருக்கு எப்படி வெளியே கன்வே ஆகும் அப்படின்னா சந்தேகப்படுறது அப்படிங்கிற மாதிரி கன்வே ஆகலாம். அதுவே பார்த்திங்கன்னா அவரை ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க வைக்கும். ஸோ அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். அப்போது இவங்களுக்கு அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி எத்தனை படிநிலைகள் உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காக. ஸோ மனமானது டக்குன்னு ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர்றதில்ல, எடுப்புலேயே சந்தேகம் அப்படின்னு கொண்டு வர்றதில்ல. சந்தேகத்துக்கு பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது மலர் மருந்தை நம்ம சூஸ் பண்ணும் பொழுது அவர் சந்தேகப்படும் குணம் இருக்குது. அப்போ அவருக்கு என்ன கீவேர்டு சொல்லியிருக்காங்க மலர் மருந்துலன்னு சொல்லிட்டு போய் தேடி அதை எடுத்து போடுறது இந்த இடத்துல கரெக்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சந்தேகப்படுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லை நான் எனக்கு ஒருவேளை அது மாற்றி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை நான் நினச்ச மாதிரி அவங்க இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் நெகட்டிவாக ஒரு தாட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒருவேளை அது மாதிரியே அவங்க பண்ணிட்டாங்கன்னா இருந்துட்டாங்கன்னான்ற ஒரு பயம் இருக்குது. சரி, இந்த பயத்துக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வெளியில் டிஸ்கஸ் பண்ண முடியல, வெளியிட முடியல. ஸோ அதோட பயம்தான் நான் இப்படி இந்த மாதிரியெல்லாம் நான் வளர்த்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதாலேயோ ஒரு வரியிலே எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு 1 ஹவர் கூட தேவைப்படும். ஸோ அதில் அவங்கக்கிட்ட ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணும் பொழுது தான் அப்போ இவர் அந்த ஒரு அடி ஆழத்தில் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருப்பாரு. அதுக்கான மலர் மருந்தை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா
மேலே இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பிரச்சனைக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ். அதெல்லாம் ஒன்று ஒன்றா படிப்படியாக காணாமல் போய் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக ஒரு வெளிவருவதற்கு உதவியாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த சந்தேகப்படுறது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மலர் மருந்து என்னவாக இருக்கும்னா ஜென்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ஷன் எப்போவுமே ஒரு விஷயத்த நெகட்டிவாகவே யோசிக்கும். நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவாக யோசிக்கிறது அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல சந்தேகப்படுறாரு, அப்போ ஜென்ஷன் தூக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது. இது நபருக்கு நபர் மாறும். ஸோ அவர் பயத்தின் விளைவாக அவர் அப்படி சொல்கிறாரா, இல்லை உண்மையாகவே கம்ஃபர்டபுள் இல்லாமல் தன்னை அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்க முடியாமல் அதுலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்களா, இல்லை அவங்களோட உள்ள குமுறல் ரொம்ப அதிகமாகி அது ஒரு நாள் வெடிக்கும் இல்லையா, ஸோ அதோட வெளிப்பாடாக இந்த குணம் அவருக்குள்ளே பிறந்ததா. ஸோ இப்போ நானே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 3க்கும் கண்டிப்பாக மலர் மருந்துகள் மாறும். அதனால் தயவுசெய்து இந்த பதிவை ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வரி சொல்லி எனக்கு இதுக்கு மலர் மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா டெய்லி என்னோடய இன்பாக்ஸில் வரக்கூடியதில் மேக்ஸிமம் ஆஃப் மெசேஜ் அப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த பிரச்சனை, ஒரே வரி தான், இதுக்கு மலர் மருந்து கொடுங்க, எனக்கு டயபெட்டிக், இதுக்கு மலர் மருந்து கொடுங்க. ஸோ இப்படி மலர் மருந்து என்றைக்குமே தியரியே என்ன அப்படின்னா உங்களோட நோய்க்குறிகளை ஆய்வு செய்து கொடுக்கறது கிடையாது. உங்களுடைய நோய் இருக்கட்டும், ஆனால் அந்த நோயை பார்க்குற ஒரு மனநிலைன்னு இருக்கு இல்லையா, அந்த மனநிலைக்கு தான் மலர் மருந்துகள் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம மனதை சரி பண்ணும் பொழுது அதனால் ஏற்பட்ட அந்த நோய்க்குறிகளோட தீவிரமும் குறையுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் நம்ம மலர் மருந்துகளை அணுகிட்டு இருக்கோம். ஸோ மலர் மருந்துகள் சூஸ் பண்ணுறதுலையும் இவ்வளோ படிநிலைகள் இருக்குது. அதே நேரத்தில் மலர் மருந்துகளை நம்ம தேர்வு பண்ணுறதுக்கும் நமக்கு மேலோட்டமாக உள்ள பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து எடுக்க முடியாது. இதில் நல்லா டீப் அனலைஸ் பண்ணி ரூட் காஸ் எடுத்து அதுக்கான மலர் மருந்துகளை நம்ம தேர்வு செஞ்சு எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் தயவு செய்து ஒற்றை வார்த்தைகள் சொல்லி இதுக்கு மட்டும் எனக்கு மலர் மருந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அது முடியாது, அது சாத்தியம் இல்லை. அது ஏன் இல்லைங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர் மருந்துனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மலர் மருந்தை யாருக்காவது புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நிறைய கிராஷ் கோர்சஸ் எல்லாம் படிக்கணும், மலர் மருத்துவத்தை பற்றி ஒவ்வொரு மலர்கள் பற்றியுமே நான் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வேணுனாலும் இதே எண்ணையே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.